அஸ்ஸாம் மாநில பாடகி நஹீத் அஃப்ரின் பாடுவதற்கு 46 இஸ்லாமிய மதகுருக்கள் ஃபத்வா எனப்படும் தடை விதித்துள்ளனர். இந்த தடை குறித்து கவலைப்படாமல் தொடர்ந்து பாடப்போவதாக அஃப்ரின் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த 16 வயது பாடகி நஹீத் அஃப்ரின். இவர் கடந்த ஆண்டு AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான அகிரா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். தொலைக்காட்சி பாடல் போட்டி ஒன்றில் பங்கேற்ற அஃப்ரின் 2வது பரிசை பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பயங்கரவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட பாடல்களை பாடினார். இந்நிலையில் 25ஆம் தேதி இசை நிகழ்ச்சி ஒன்றில் அஃப்ரின் பாடப்போவதாக அறிவிப்பு வெளியானது. தனது வாழ்வின் அடுத்த கட்ட வெளிச்சத்துக்காக காத்திருந்த அஃப்ரினுக்கு 46 இஸ்லாமிய மத குருக்கள் திடீரென தடை விதித்தனர். 25ஆம் தேதி நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் அஃப்ரின் பங்கேற்க கூடாது என்றும் மத குருக்கள் அறிவித்தனர். பல்வேறு விருதுகள் பெற்று வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த அஃப்ரினுக்கு இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத குருக்கள் விதித்த தடையை ஏற்க முடியாமல் அஃப்ரின் வேதனையுடன் கதறி எழுதார். இதற்கு பதிலளித்துள்ள அஃப்ரின், பாடும் திறமை தனக்கு கடவுளால் அருளப்பட்டது என்றும் மிரட்டல்களுக்கு பயந்து பாடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். There are so many inspirations and so many examples like Sania Mirza, Malala, Ustad Ghulam Ali Khan साहब, बेगम परवीन सुल्ताना जी जो हमारे असम से ही है. ऐसे बहुत सारे इंस्पिरेशंस है जिनसे मैं बहुत ज़्यादा इंस्पायर हुई हूँ और एक ही मैं वाक्य बोलना चाहती हूँ कि मैं संगीत कभी छोड़ने वाली नहीं हूँ. அஃப்ரினுக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்தும் பயங்கரவாதத்துக்கு எதிராக பாடியதுதான் தடைக்கு காரணமா என்பது குறித்தும் விசாரித்து வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். அஃப்ரின் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. அஃப்ரினுக்கு பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்வோம் என அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவாலும் தெரிவித்துள்ளார்.